வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஏன்னா 200 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு அது ரேட் ஏற்றி 11 ருபீஸ்க்கு பண்ணிட்டாரு. 200 யூனிட்க்கு மேலே போனால் ஓகேங்களா. அதனால நிறைய பேருக்கு கரண்ட் பில் அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு இது ஏமாற்றமாக தான் தெரியுது. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 100க்கு எவ்வளோ? 100க்கு ஒரு 40-45. ஆனால் தாவே காட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகுதுன்னா ஓகே, மாற்றமாக தெரியுதா ஏமாற்றமாக தெரியுது? மாற்றமாக இருக்கா ஏமாற்றமாக இருக்கான்னு கேட்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அவர் வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அதை பற்றி நம்ம எடுத்து பார்க்கணும். அதான் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா 2500 மகளிர் உரிமை தரேன்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் இன்னும் எடுத்துகிட்டு வரல. 100 days தான். அவருக்கு இன்னும் டைம் தரணும். இன்னும் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். வந்த 100 daysலேயே அவர் வந்து வெளியிலேருந்து ஒரு கம்பெனிஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். 100 days தான் போயிருக்கு. இன்னும் ஒரு 6 months பார்க்கலாம் எப்படி பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா 200 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு அது ரேட் ஏற்றி 11 ருபீஸ்க்கு பண்ணிட்டாரு. 200 யூனிட்க்கு மேலே போனால் ஓகேங்களா. அதனால நிறைய பேருக்கு கரண்ட் பில் அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு இது ஏமாற்றமாக தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது ஏமாற்றமாக தான் தெரியுது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு அது 200 யூனிட்டுக்கு மேலே போனால் எக்ஸ்ட்ரா ரேட் ஏற்றுறதுனால சாமானிய மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்படைகிறாங்க. ஸோ எனக்கு இது ஏமாற்றம் தான். வேற என்ன கொஸ்டின் இருக்கு? கரண்ட் பில் யார் ஏற்றுறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் தான் வாக்குறுதி கொடுத்தாரு. ஸோ அவர் தான் ஏற்றுறாரு. அப்போ அமைச்சர்கள் ஒழுங்காக வேலை செய்யணும். ஆமாம். இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 100க்கு எவ்வளோ? 100க்கு ஒரு 40-45 அவ்வளோதான் தருவேன். ஏன்னா அவர் கரெக்டாக பண்ணாலும் அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் கரெக்டாக சொன்னீங்க பாருங்க, அவங்க சரியாக வேலை செய்யறதுன்னு தான் என்னோட கருத்து. அதை நான் ரொம்ப தப்பாகவும் சொல்லலை, கரெக்டாகவும் சொல்லலை. அண்ணன் சரியா சொல்றாரு, கீழே இருக்கிற தளபதிகள் சரியா கட்டுப்படுத்த மேபி இருக்கலாம். அவங்க கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இது பேனர் போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படின்ட்டு. அதை அப்படியே மாற்றணும். அதை மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் என்னென்ன வித்தியாசம்? டிஎம்கேக்கும் டிவிக்கும் என்ன வித்தியாசம் எப்படி சொல்கிறது? லைக் வேறு ஏதாவது கொஷின்ஸ் கேட்கு. உங்களோட ஆட்சி முறை எப்படி இருக்கு? இப்போ அவங்க தான் வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து அப்போ நல்ல விஷயத்தை செய்கிறாங்க. யாருமே தீய சக்தின்னு யாருமே கிடையாது. எல்லாரும் நல்லது பண்ணுறதா இருந்தாங்க. டிஎம்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் நம்மளுடைய தமிழ் தாய் மொழி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தரலாம். ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு குறை வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் இந்த தமிழ் தாய் பாட்டு வந்து 3ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்ப சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு இனிமே தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தாய் பாட்டு முதலிடத்துல தான் இருக்கு. மறுபடியும் இப்போ நடத்துனாங்களே ஒரு விழா. ஆமா, மறுபடியும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ் தாய் பாட்டு 2ஆம் இடம் போயிடுச்சு, கிறிஸ்துவ பாடல் முன்னாடி போயிடுச்சு. அது எப்படி பாக்குறீங்க? அது தப்பா தான். சட்டம் போடலாம் பரவாயில்ல, தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க, மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க, எல்லாருமே வரவேற்றாங்க. ஆனா திடீர்னு கிறிஸ்துவ மதத்துக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடல் முன்னாடி போட்டு இவங்க முன்னாடி தமிழ் தாய் பாட்டு முன்னாடி போட்டா அப்போ என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புறாங்க. கண்டிப்பா அது கரெக்டான இதுதான். இந்த ரிலீஜியஸ் பார்க்காம அவங்க எல்லாரும் தமிழன்னு சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தெரியுது. ஆனால் அவங்க பண்ணது வந்து கொஞ்சம் தப்பு தான். சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் உட்பட அமைச்சர் உட்பட என்ன சொல்றாங்கன்னா, பைபிள் படிச்சனாலதான், பைபிள் படிச்ச அந்த வசனத்தை தெரிஞ்சனாலதான் தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சரியா இருக்கு? அது நோ கமெண்ட்ஸ். சபாநாயகர் பேசாம அது ரொம்ப தப்பு தான். அவர் அது மாதிரி பேசியிருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு தான். பட் அவர் ரிலீஜியஸாக பார்க்காம ஒரு ஹியூமனிட்டியாக பார்த்து கரெக்டாக பேசணும் அந்த இடத்துல. ஒரு ரிலீஜியஸ் வந்து அதான் அந்த இதில் வந்து ரிலீஜியஸ் எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாது. அவர் பேசுனது தப்பு தான். தமிழ்நாட்டில் இப்போ நிறைய நேரத்தில் பக்ரீத் பண்டிகை இந்த மாதிரி சமயத்தெல்லாம் மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தடை போடுறாங்க. ஆமாம், அதை குறித்து எதிர்த்து இந்த முதல்வர் பேசினாரான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது நான் நியூஸ்ல எதுவுமே பார்க்கல. ஏன்னா தொடர்ந்து பல இடத்துல வந்து மாட்டுக்கறி வெட்டக்கூடாது. ஆமா, அது தமிழ்நாட்டுல வந்தது எனக்கே ரொம்ப அதிசயம். என்னடா இது நார்த்ல நடக்கிறது, நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஜாதி மதத்தை விட தாண்டி ஒரு மனிதநேயம்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். இங்க இந்த ரிலீஜியஸ் தனியா எடுத்துட்டு வந்து இங்க ஒரு இஷ்யூஸ் நடக்குதுன்னு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நானும் அது பார்த்தேன்.
பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு மட்டன் மாடு வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமே பண்ணாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது இது மாதிரிலாம் ஏன்? ஆனால் அது எதிர்த்து கூட நம்ம தமிழ் மக்கள் கூட லைக் ஹிந்துஸ் அவங்களும் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் மாடு வெட்டுறது ஒரு தனி மனித உரிமை, அது அவங்களோட பண்டிகை, அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமைன்னு சொல்லி ஹிந்துஸும் சப்போர்ட் பண்ணாங்க. ஹிந்துஸ் மக்கள் இந்த அரசுனால தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே யுனைட்டி கலவரம். ஆனா அரசு எதுவும் கேட்கலன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அரசு எதுவுமே கேட்கல தான். இதை எது எலெக்ஷன் நேரத்துக்கு மட்டும் வந்து அந்த நேரத்துல வராங்க, மற்ற நேரத்துல பிரச்சனை குரல் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஆட்சியில் நான் பார்த்தது சூப்பர் செம்மையாக பண்ணாங்க. நிறைய தொழில்துறை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் வந்து ஜெட் தயாரிப்பு அந்த இது கூட நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வர இருந்தது. பட் என்னன்னா அந்த கைவிட்டு போயிடுச்சு.